நன்மைகளை மாத்திரம் செய்கிறேன். தொடர்ந்து நீர் மகிமைப்படும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய இந்த முதல் நாள் கூடுகை எனக்கு செய்தி நேரத்திலே ஆமீன் 9:10 வரையிலும் எனக்கு செய்தி நேரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 1 மணி நேரம் 10 நிமிஷங்கள் என் ஆண்டவர் இயேசுவை குறித்து உங்களோடு பேசலாம் என்று கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். ஆவியானவர் உதவி செய்வார். நீங்கள் மகிழ்ச்சியாய் இருக்கிறீர்களா? ஆம் என்றால் ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஒரு முறை கூட ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். தலைக்கு மேலே கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோவான் எழுதிய சுவிசேஷம் அதனுடைய 13ஆம் அதிகாரம். யோவான் எழுதிய சுவிசேஷம் அதனுடைய 13ஆம் அதிகாரம். எழுதுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், 4வது வசனம் முதல் 9வது வசனம் வரையும், 4வது வசனம் முதல் 9வது வசனம் வரையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேணும் அல்லது எழுதி கொள்ள வேணும். இந்த நாட்களில் இந்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே 33.5 வருஷங்கள் அவர் உயிர் வாழ்ந்தார். 30வது வயதிலே யோவான் ஸ்நாபகனின் நிமித்தம் யோர்தான் நதி கரையிலே மூழ்கி ஞான ஸ்நானத்தை பெற்று அடுத்த 3.5 ஆண்டுகள் பிதாவினுடைய சித்தத்தை இந்த பூமியில் நிறைவேற்றினார் என்பது நாம் அறிந்ததே. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளிலும் அவர் செய்த ஊழியங்கள் சிறந்தவைகளும் சிறப்புடையவைகளும் மறக்க முடியாதவைகளுமாயிருந்தது. ஆண்டவர் 3.5 வருஷங்களாக அவர் ஊழியம் செய்தார். 3.5 வருடம் மட்டுமே அவர் பிதாவினுடைய தேவராஜ்யத்திற்கு அடுத்த ஊழியத்தை செய்தார். ஆனால் அவர் 3.5 வருஷங்கள் செய்த ஊழியத்தை இந்த உலகத்திலே ஒரு மனுஷன் 1000 வருடம் ஊழியம் செய்தாலும் செய்து நிறைவேற்ற முடியாது. அல்லேலூயா. பாருங்க, 2000 வருஷமாய் இந்த மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களை குறித்து விரிவாரியாக பரிசுத்தவான்கள் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கு வரையிலும் ஒருவரும் பிரசங்கித்து அதை என்ன செய்யலை, முடிவுக்கு வரவே இல்லை. காரணம், அது கடல் போன்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக அற்புதங்களை செய்தார். ஆனால் ஒரு முறை செய்ததை அதே பேட்டர்ன் மறுபடி செய்யவில்லை. அவருடைய செய்தி ஒவ்வொரு நாளும் புதிதாகவே காணப்பட்டது. ஆகவே இன்று இரவில் கூட எனக்கு தெரியும் என்ற மனநிலையில் இராதபடி புதிதாய் பிறந்த பிள்ளைகளைப் போல கற்றுக்கொள்ள நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுவோம், படிச்சுவோம். ஆண்டவர் கிருபை தருவாராக. அல்லேலூயா. சிலர் சொல்லுவார்கள், எவ்வளவோ நாங்கள் பிரசங்கத்தை கேட்டுட்டோம், நாங்கள் கேட்காத பிரசங்கம்மா எங்களுக்கு நிறைய தெரியும்பாக. அப்படிப்பட்டவர்களுக்கு சொல்லுகிறேன், அவர்களுக்காக பைபிள் ஒரு வசனம் சொல்லுகிறது, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அப்படி கொள்ளை நோய் உடைய ஒருவரும் இந்த தேசத்தில் இருக்க வாய்ப்பில்லை. காரணம், அப்படி வாய்ப்பு இருந்திருந்தால் நீங்கள் இத்தனை பிரயாசப்பட்டு இந்த இரவில் வரமாட்டீர்கள் என்ற நிச்சயத்தோடு இனிதே ஆரம்பிக்கிறேன். ஆவியானவர் கிருபை தருவாராக. அதை நான் நிச்சயித்து கொள்ள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நன்றி. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பலமுறை தன்னுடைய சீஷர்களோடு சேர்ந்து பஸ்காவை கொண்டாடுகிறார், நினைவு கூறுகிறார். தன்னுடைய பெற்றவர்களோடு சேர்ந்து பலமுறை பஸ்காவை ஆசரிக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு முதல் 33 வருஷங்கள் அவர் அறிந்தோ அறியாமலோ குழந்தையாய் இருக்கும் பொழுது பஸ்காவனுடைய சிறப்பு அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை இல்லையா? எப்படியும் ஒரு 33 வருஷங்கள் அவர் பஸ்காவை அனுஷ்டித்திருப்பார் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன்.
ஏன் 34 எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த ஒரு வயசுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம குழந்தைக்கு எதுவும் என்ன செய்ய மாட்டோம், கொடுக்க மாட்டோம் இல்லையா? அதனால அந்த ஒரு வயசை மைனஸ் பண்ணி இருக்கிறேன். அந்த 33 வருஷங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக பிரதானமாக பஸ்கா பண்டிகையை அழகாக நேர்த்தியாக நியாய பிரமாண முறைமையின்படி அழகாயவர் கொண்டாடுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது கடைசி பஸ்காவிற்கு அமரும் பொழுது எல்லா சீஷர்களும் இருக்கிறார்கள், 12 பேர். ஆமாம், அந்த 12 பேர் நடுவில் இருந்த பொழுது இயேசு செய்கிற சில காரியங்கள் தான் இந்த இரவிலே நாம் படிக்க போகிறோம். 13ஆம் வசனத்திலே 4வது வசனத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் 4 முதல் வாசிக்க போகிறோம். போஜை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீரை வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தம் கட்டியிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அப்பொழுது அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் மட்டும் படிக்கும் பொழுது எனக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. நீங்க சேர்ந்து படிக்கிறீங்களா? நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? என்ன நீங்க ஒரு வழக்க விழுங்கின மாதிரி இருக்கிறியா? எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? படிங்க பார்க்கலாம். எத்தனை வசனம் இப்போ முடிச்சிருக்கிறோம்? 6 முதல் படிக்கலாம். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்தபோது அவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றார். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். அதற்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும் கூட கழுவ வேண்டும் என்றான். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக பிரதானமான ஒரு ஊழியத்தை கடைசியாக அவர் நிறைவேற்றும் பொழுது பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்படுகிறது. பஸ்காவை புசிக்க போகிறார்கள். அந்த நேரத்திலே இயேசு ஒரு துணியை கையில் எடுத்து விட்டு எல்லா சீஷர்களையும் அழைத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து அவர்களுடைய கால்களை கழுகி அந்த துணியினால் துடைக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்போ பேதுருவின் பக்கம் திரும்புகிறார். ஓரளவுக்கு சிலர் கழுகப்பட்டாயிற்று. இப்பொழுது பேதுருவின் முறைமை. ஆண்டவர் இயேசு பேதுருவை கால்களை கழுவுவதற்கு முற்படும் பொழுது மற்ற 11 சீஷர்களும் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் இயேசு தனது கால்களை தொட்டு தண்ணீரினால் கழுகி துடைப்பதை பேதுரு என்ன செய்யவில்லை, விரும்பவில்லை. நன்றை கவனிங்க. இதை எதை காண்பிக்கிறது? இயேசுவின் மேல் பேதுரு வைத்த அளவு கடந்த அன்பையும் மரியாதையையும் நம்மால பார்க்க முடியும். அல்லேலூயா. இப்போ நம்முடைய வயதுக்கு முதிர்ந்தவர்கள் அல்லது நாம் மதிக்கிற ஒருவர் நம்முடைய பாதரட்சையை கையில் எடுத்து நமக்கு பயன்பட தருவார்கள் என்று சொன்னால் நாம் வருத்தப்படுகிறோமா இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பேதுரு இயேசு தன் கால்களை தொட்டு கழுகுகிறதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவர் இயேசு தொடக்கூடாது என்றும் இயேசு தன் கால்களை கழுகக்கூடாது என்றும் இயேசு அந்த பணிவிடையை செய்யக்கூடாது என்றும் மறுக்கிறார். அது அதன் மேலுள்ள வெறுப்பு அல்ல, இயேசுவின் மேலுள்ள அன்பு அல்லது கனம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீர் என் கால்களை என்ன செய்யக்கூடாது, கழுகப்படாது என்று சொல்லுகிறார். உடனே இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தையை அங்கே பார்க்க முடிகிறது. நான் உன்னை கழுகாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் உன்னை கழுகாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை என்றார்.
இந்த வார்த்தையை இயேசு சொன்ன உடனே அவர் அழகா இந்த பேதுருவை குறித்து நம்ம படித்தோம்னா, இயேசுவின் சீசர்களில் இருந்ததில் இந்த என்ன சொல்கிறது, ஒரு சரியான ஒரு காமெடி பீஸ்ன்னா பேதுரு தான். இயேசுவோடு இருந்த 12 பேரில் எடக்கு முடக்கானவரும் அவர் தான். எல்லாமே என்ன சொல்கிறது, நம்ம சபையிலையும் இந்த மாதிரிப்பட்ட ஆட்கள் இருப்பாங்க, வாகுடுத்து சிக்கிற சில சிங்கங்கள் இல்லையாப்பா. இந்த பேதுருவை நீங்கள் முழுக்க படிச்சிங்கன்னா, சில நேரத்தில் நான் பேதுருவுடைய ஹிஸ்டரியெல்லாம் நான் பல நூற்றுக்கணக்கான பிரசங்கம் பேதுருவை பற்றி பேசியிருக்கேன். ஏன்னா இந்த மனுஷன் வாயினாலேயே பரிகட்ட மனுஷன், இதுக்கு மேலே ஒரு வார்த்தையே கிடையாது. ஏன்னா இவரை ஆரம்பத்திலேருந்தே நம்ம பார்க்குறோம், எதை எடுத்தாலும் ஏடாகூடமாக தான் பேசுவார். இயேசுவை இந்த இடத்துல கூட நம்ம பார்க்குறோமா இல்லையா? மற்ற 11 பேர் என்ன சொல்கிறாங்க, ஆமீன், ஒன்றுமே பேசலை. அவன் பாட்டு காலை நீட்டி கொடுத்தா, அவன் பாட்டு கழுகுனா, அவர் பாட்டு கழுகுனார், எந்திரிச்சு போயிட்டான், வேலை முடிஞ்சு போச்சு. இவர் என்ன செய்கிறார் பாருங்க, இல்லை நீர் என்ன செய்யக்கூடாது, கழுவப்படாதுன்ட்டார். உடனே இவர் சொல்லுகிறார், நான் அதை செய்யவில்லை என்றால் என்னிடத்திலே உனக்கு என்ன இல்லை, பங்கு இல்லை. அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். பங்கு இல்லை, ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பார்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லைன்ட்டார். உடனே இந்த மனுஷன் அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. அதற்கு சீமோன் பேதுரு 9ஆம் வசனம் எடுங்க. பேதுரு, ஆண்டவரே, என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையையும், அவர் சொல்றார், பேசாம குளிப்பாட்டி இருங்க. எல்லாவனும் பொத்திக்கிட்டு சும்மா எல்லாரா இருந்தா நீனு அந்த ஆளை காலை நீட்டிட்டு போயிருக்கலாம்ல, வேண்டாம்ட்டு. அப்புறம் உனக்கு பங்கு இல்லைன்னு சொல்லி அப்புறம் இல்லை என் கையையும் கழுவுங்க என் தலையும் கழுவுங்க அப்படின்னு மொத்தத்தில் வாட்டர் சர்வீஸ் பண்ணிடுங்கன்றான். இது அவருடைய ஒரு செல்லத்தனமான சேட்டத்தனம் பாருங்க. எல்லாருமே இந்த இடத்துக்கு பிறகுதானே இயேசு சொல்லுவார், ஏய் இன்னைக்கு ராத்திரி என்னை பிடிச்சிருவாங்க, காலையில் நான் என்னை சிலுவையில் அறை வாங்கி பார்த்துக்கிடுங்க, நீங்கள் எல்லாரும் ஒரு டைமில் என்னை விட்டு என்ன செய்திருவிய, ஓடி போயிருவியேம்பார். உடனே எல்லாரும் கேட்டுட்டு சும்மா தானே இருந்தான், நீனு பொத்திட்டு நிற்க வேண்டியதானே. இவர் என்ன செய்கிறார், ஏவன் போனாலும் சரி நான் என்ன செய்ய மாட்டேன், போகமாட்டேன்ட்டான். அந்த உடனே சொல்லுகிறார், பேதுருவே, சேவல் கூவுவதற்கு முன்னே 3 தடவை என்ன செய்வாய். இந்த வார்த்தை சொல்ல வைத்தது யார், இந்த வார்த்தை பேச வச்சது யார்? எல்லாவனும் நின்ன இடத்துல நீனு நிற்க வேண்டியதானே. இவர் பாட்டுக்கு பாய் திறந்து உடனே யார் போனாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், போகமாட்டேன்டா. உடனே சொன்னார், சேவல் கூவதற்கு முன்னால் 3 தடவை என்ன செய்வார், மறுதளிப்பார். அப்படியே நடந்துருச்சு பாருங்க. அதனால தான் சொல்கிறேன், அவன் இந்த சேட்டை பண்ணுற விசுவாசிகள் இன்னைக்கு மட்டும் இல்லைன்னு அந்த 12 பேர்லையும் ஒருத்தன் இருந்திருக்கத்தான் செய்கிறான். அது நம்மளை சில நேரத்தில் உற்சாகப்படுத்துறதுக்கு ஆண்டவராக கொடுத்திருக்கிற பொக்கிஷங்கள். என்ன நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் அப்படி இருக்கலாமோ? ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? அல்லேலூயா தானே. பேதுருவை நீங்கள் படித்து பாருங்களேன். இயேசு ஒரு தடவை சொல்கிறார், அம்மே தோத்த நான் சீக்கிரமாக நான் மறிக்க போகிறேன்ப்பா, எல்லாரும் என்னை குற்றவாளியாக சிலுவையில் அறைய போகிறாங்க, நான் சீக்கிரமாக போயிடுவேன், அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருங்க, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். மற்ற 11 பேரும் கேட்டுட்டு தானே இருந்தான். இவர் மட்டும் நைஸாக வந்து கூப்பிட்டு, இங்கே வாரம் கொஞ்சம் நாளாக நான் பார்க்குறேன், முன்னாடியெல்லாம் பிரசங்கம் நல்லா தான் இருந்து, இப்போ ஒரு 2-3 மாதமாக உம்முடைய பிரசங்கம் ஒரு மாதிரி போகுது, இதே மாதிரி இருந்தால் நாம் மேலிடத்தில் சொல்லி டிரான்ஸ்ஃபர் போட வேண்டிய இருக்கும் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை அழைத்து என்ன செய்தான், கடிந்து கொண்டான்னு இருக்கு. படிச்சிருக்கீங்களா பைபிளில்? இயேசு எல்லாரும் கேட்டு சும்மா தானே இருந்தான், சரி பேசாமல் சொல்லிட்டு போகிறார். ஆனால் உண்மையிலே சொல்லுதே, நம்ம சபையில் சில விசுவாசிகள் எது எடுத்தாலும் கொடுக்க முடக்கா யோசிக்கிறவனும் இருப்பான், என்ன சொல்லு மாக்கா மாதிரி கேட்குறவனும் இருப்பான். நீங்கள் எப்படின்னு தெரில, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நாளைக்கு வாங்க, என்ன நிறைய படிக்க வேண்டிய இருக்கு. நான் சொல்லப்படுத்தா இல்லையா? அம்மே தோத்திர பேதுரு மாதிரி இடக்கு முடக்கா கேட்குறவங்களும் இருப்பாங்க. மற்ற 11 பேர் இருந்தான்னு சொல், நீ போகிறேன்னு பிரச்சனை பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, போயிட்டு வாரேன்னு பண்ணாலும் பிரச்சனை இல்லை, நான் வருவேன், கூட்டம் முடிச்ச உடனே போவேன், எவன் எந்தால போனால் எனக்கு என்ன அப்படின்னு சிலர் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அப்படி இருக்கிற மாதிரி தெரில. நம்புகிற மாதிரி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
சிலர்லாம் சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன நடக்கு பாருங்க. உடனே இயேசுவை தனியாக கூட்டிகிட்டு போய் கடிந்து கொண்டான் அப்படின்னு இருக்கு. உடனே இயேசு பாராட்டவா செய்தார், எனக்கு பின்னால் போ பேயன்ட்டார். இதுக்கு காரணம் யாருங்க? இதுக்கு காரணம் யாரு? அவர் வாய் தானே. அதே மாதிரி தாங்க இன்னைக்கு பலருக்கு வாய் அவங்க கண்ட்ரோல்லையே கிடையாது. இருந்தாலும் அவர் கொல்லாமல் வச்சிருக்காரு பார்த்தியா, அதுதான் இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அதாங்க நடக்குது. அவரை குறித்து நம்ம பேச ஆரம்பித்தோம்னா சிரித்து சிரித்து குடலே வெளியே வந்துடும். அவ்வளோ வேடிக்கை பண்ணுவார். அதானே நம்ம ஆரம்பத்தில் அம்மை தோத்தர் இயேசு முதையாக பேதுருவை பார்க்குறார். அவருடைய படகு கொடுக்கப்படுகிறது. இயேசு எழும்பி நின்று பிரசங்கம் பண்ணுறார். முடித்த உடனே பார்க்குறாரு, எப்போ ஆழத்துக்கு போ, நம்ம என்ன செய்யலாம், மீன் பிடிக்கலான்றார். உள்ளே போயாச்சு, வலது பக்கமாக போடு, மீன் கிடைச்சாச்சு. இப்போ இவருடைய படகு ப்ளஸ் அவருடைய நண்பருடைய படகு நிரம்பி திரும்பி வருது. அது வரைக்கும் அந்த மனுஷன் எதுவுமே பேசலை. நாம் கரைக்கு வந்து சேர்ந்த உடனே அழகாக அவர் காமெடி பண்ணுவான், ஆண்டவரே நான் பாவியாகிய மனுஷன், நீர் இங்கிருந்து போகணும்னு. இல்லை, வெறும் படகா இருந்த பிறகு நீ போகணுன்னு சொல்லி இருக்கலாம்ல. அவன் தேவை சந்திக்கப்பட்ட உடனே கரெக்டாக கலத்தி விட பார்த்தான். பார்த்தியா என்ன, நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறியா? பார்த்துருக்கியானே நீனு? வரும்பொழுது ஆழமாக போவோன்னு சொன்னார். அப்போ நீ தெரியலையா உனக்கு, நீ பாவியாகிய மனுஷன்ட்டு? அவர் பரிசுத்தர்னு உனக்கு தெரியலையா? அதெல்லாம் கூட்டிகிட்டு போய் மீனை பிடிச்சி தாம் படகு நிரப்பி தன் நண்பனுடைய படகு நிரப்பிட்டு எல்லாம் ஓகே, இந்த மாதம் லோனு கட்டிவிடலாம், பைக்குக்கு இஎம்ஐ ஓகே, வீட்டு லோனு கட்டிவிடலாம், எல்லாம் ஓரளவு செட்டில் பண்ணிட்டு கரெக்டாக கலத்தினம் பார், நீர் என்னை விட்டு. அதனால தான் அதே புத்தி இன்னைக்கு பலருக்கும் வாழ்க்கையில் இருக்கா இல்லையா? கல்யாணம், பிள்ளைக்கு கல்யாணம் வரைக்கும் கம்முன்னு இருந்தான், வீடு வைக்கிறது வரைக்கும் கம்முன்னு இருந்தான், வேலை கிடைக்கிறது கம்முன்னு இருந்தான், எல்லா கூட்டத்துக்கும் கரெக்டாக வருவான். ஆனால் எல்லாம் செட்டில் ஆன பிறகு இப்போ பாஸ்டர் கூப்பிடுவார், ஏன் பிரதர் உங்களை ப்ரேயருக்கு காணும், ரொம்ப பிஸி பாஸ்டர், ஐ வில் ட்ரைம்பா. ஒரு நாள் ஒன்றை போட்டு ப்ரை பாரு. அல்லேலூயா. இப்படி நம்ம அவரை குறித்து நிறைய படிக்கும் பொழுது நம்ம இன்னும் இல்லை, நிறைய பேர் நம்மளை மாதிரி இருந்திருக்காங்க, நம்ம மட்டும் இல்லை நம்முடைய மூதாதையர்கள் பலரும் இப்படித்தான் இருந்திருக்கான், அதனால தான் கர்த்தர் என்னை இன்னும் கொல்லாமல் வச்சிருக்கார். எல்லாம் அவர் மேல் வச்ச, அவர் என் மேலே வச்ச அன்பு தான். ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். இப்போ சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா இல்லையா? இருக்கணும். அல்லேலூயா. சரி, இப்போ என்ன நடக்குது? என்னுடைய கால்களை நீர் என்ன செய்ய வேணாம், கழுக வேணாம் அப்படின்ட்டு உடனே இயேசு சொல்லுகிறார். நம்ம அந்த வார்த்தையை பயன்படுத்த பாருங்க, நான் உன்னை கழுகாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. இப்போ நம்ம யாரை பேட்டி எடுக்க போறோம்னா, பேதுருவை கூப்பிட்டு கொஞ்சம் பேட்டி எடுக்க போகிறோம். ஐயா பேதுரு, முதல்ல வேண்டாம்னாலா, ரெண்டாவது எதுக்கு அம்மை கையையும் நீட்டி கொடுக்குறா, காலையும் நீட்டி கொடுக்குறா, விட்ட தலையை நீட்டினியே ஏன் அப்படின்னா, அது இயேசுவினிடத்தில் இருக்கிற நன்மையில் எனக்குரிய பங்கை பெற்றுக்கொள்வதற்காக. அல்லேலூயா. இந்த வேர்டை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இதை சொல்லும் பொழுது இன்னொரு வார்த்தையை சொல்கிறேன். அப்போஸ்தலன் பவுல் ஒரு முறை சொல்லுவார், உங்களுக்காக எனக்களிக்கப்பட்ட தேவ கிருபை. அந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லுங்க, உங்களுக்காக எனக்களிக்கப்பட்ட. உங்களுக்குரியது ஆனால் யாரிடத்தில் இருக்கிறது? என்னிடத்தில் இருக்கிறது. உங்களுக்குரியது ஆனால் யாரிடத்தில் இருக்கிறது? என்னிடத்தில் இருக்கிறது. ஆனால் என்னிடத்தில் அதிகமாக இருக்கிறதுனாலே அது என்னுடையதல்ல, அது உங்களுடையது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அப்போ பேதுரு ஒரு உண்மையை புரிகிறார். பிதாவாகிய தெய்வம் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பும் பொழுது கிருபையினால் நிரப்பி அனுப்புகிறார், நன்மைகளினால் நிரப்பி அனுப்புகிறார், சமாதானத்தால் நிரப்பி அனுப்புகிறார். இயேசுவினிடத்தில் இருக்கிற சகல நன்மைகளிலும் எனக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அவர் சொல்றார், எக்காரணத்தை கொண்டும் இயேசுவில் இருக்கிற நன்மைகளில் என்னுடைய பங்கை நான் இழந்துவிட கூடாது. சொல்லுங்க, நான் இழந்துவிட. அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு சொல்லுகிறேன், எனக்குரிய பங்கை பரலோகம் யாரிடத்தில் கொடுத்து அனுப்பி இருக்கிறது? இயேசுவினிடத்தில்.
இயேசுவினிடத்தில் இருக்கிற நன்மையில் எனக்கு பங்குண்டு, அவரிடத்தில் இருக்கிற விடுதலையில் எனக்கு பங்குண்டு, அவரிடத்தில் இருக்கிற சமாதானத்தில் எனக்கு பங்குண்டு, அவரிடத்தில் இருக்கிற சுகத்தில் எனக்கு பங்குண்டு, அவரிடத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தில் எனக்கு ஒரு பங்குண்டு. அப்ப இன்றைக்கு ராத்திரியில் பேதுரு என்ன சொல்லுகிறார்? ஐயா, எனக்குரிய பங்கை நான் பெற்றுக்கொள்வதற்கு என்னை ஒப்பு கொடுத்து விடுகிறேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீங்க? இந்த தேசத்தில் இருக்கிற தெய்வ ஜனங்களுக்கு சொல்லுகிறேன், 2000 வருஷங்களுக்கு முன்னே பரலோகத்தில் இருந்து இந்த பூமிக்கு வந்து 2000 வருடமாய் பிரசங்கிக்கப்படுகிற ஒருவர் உண்டு. நான் பிரசங்கிக்கிற இயேசு. அவரிடத்திலே இன்றைக்கு என்னுடைய சத்தத்தை கேட்கிற உங்களுக்குரிய ஏதோ சில பங்கு இருக்கிறது. இந்த 3 நாட்களிலும் நமக்குரிய பங்கை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு? நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஐயா, எனக்குரிய சில பங்கு என் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. நான் அனுபவிக்க வேண்டிய பங்கு என் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. என் குடும்பம் அனுபவிக்க வேண்டிய பங்கு என் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. என் சபை அனுபவிக்க வேண்டிய பங்கு என் இயேசுவினிடத்தில் இருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு ராத்திரியில் அம்மை ஸ்தோத்திரம், ஒரு பார்வையாளர்களாய் வரவில்லை, ஒரு பங்கை வாங்கி செல்வதற்காக வந்திருக்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி அதை விரும்புறீங்கன்னு? அல்லேலூயா. இந்த கன்வென்ஷனிலே ஒரு பார்வையாளராக நான் வரல பிரதர். இவர் எப்படி பிரசங்கித்திருக்கிறார்? எங்கள் பாஸ்டர் யூடியூப்பில் பார்த்துருக்கேன், பரவாயில்லாமல் பேசுவார், நேரடியாக அப்படி பேசுவார். ஐயா, என்ன பார்க்க வராதிங்க, நான் இன்னைக்கு ஏடா கூடமாக தான் பேசுவேன், இன்னைக்கும் ஏடா கூடமாக தான் பேசுவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த 3 நாட்களிலும் இந்த பிள்ளைகள் இந்த கன்வென்ஷனை வைப்பதற்கு காரணம், இந்த தேசத்திலே என் அருமை இயேசு ஆமென் தோத்திர என்ன பங்கை வைத்திருக்கிறாரோ அதை இன்றைக்கு ராத்திரியில் நான் அனுபவித்தே ஆகணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. இன்றைக்கு ராத்திரியிலே நான் அல்ல, என்னை இங்கு அழைத்து வந்த ஒரு தெய்வம் உண்டு. நான் அல்ல, என்னை இங்கே தூக்கி நிறுத்தின ஒரு தெய்வம் உண்டு. நான் அல்ல, என்னை இங்கே பேச வைக்கிற ஒரு தெய்வம் உண்டு. ஆமென். அவரிடத்திலே என் அன்பு சகோதரி, உங்களுடைய பங்கு அவரிடத்தில் இருக்கிறது. சகோதரா, உன்னுடைய குடும்பம் அனுபவிக்க வேண்டிய ஒரு பங்கு இங்கு வந்திருக்கிற என் அப்பன் இயேசுவனுடைய கையில் இருக்கிறது. இன்றைக்கு ராத்திரியில் அவர் இங்கு அநேகருக்கு பங்களிக்க போகிறார். அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் கைகளை தட்டி நம்முடைய ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள், பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. அது நான் வந்ததுனால அல்ல, நாங்கள் வெறும் டம்மி. நாம் அறியாத ஒருவர் இங்கு உலாவிக் கொண்டே இருக்கிறார். நிச்சயமா சொல்றேன், இந்த 3 நாட்கள் முடியும் பொழுது இந்த மைதானம் இதுவரை காணாத ஒரு மகிமையை பார்க்கும். ஏன் தெரியுமா? இந்த தேசத்தில் ஏதோ சில பங்கோடு கூட பரிசுத்த ஆவியானவர் வெளிப்பட்டிருக்கிறார். ஊழியர்களுக்குரிய பங்கு ஊழியர்களுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்குரிய பங்கு விசுவாச பிள்ளைகளுக்கு, ஊழியர்களோடு கூட சேர்ந்து ஊழியத்திலே தோள் கொடுக்கிற என் ஊழியக்கார சகோதரிகளுக்கு அதற்குரிய பங்கு, இந்த ஊழியர்கள் பெற்றெடுத்த தலைமுறைகள் கர்த்தருக்காக செயல்பட அவர்களுக்குரிய பங்கு, பாடுகளிலும் நெருக்கத்திலும் கண்ணீரிலும் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று வாழ்கிற என் தெய்வ மக்களுக்குரிய பங்கை என் கர்த்தர் இந்த ராத்திரியில் அவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். இல்ல என்ன சொல்லி ஜெபம் பண்ணலாம்? ஐயா, பங்கு வேணும். எனக்கு என்ன வேணும்? அவதான் நான் சொல்றா, ஐயா, நான் பங்கை மிஸ் பண்ணவே நான் விரும்பல. இல்லை, எனக்குரிய பங்கு எனக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனையோ கன்வென்ஷன் வச்சிருக்கலாம், நான் ஒவ்வொரு முறை மேடை ஏறும் பொழுதும் எனக்குரிய பங்கை நான் வாங்காம இறங்க விரும்புறதில்லை. ஒவ்வொரு மேடையிலும் டெய்லி பிரசங்கித்து கொண்டே இருக்கிறோம், டெய்லி பிரசங்கித்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம்,
ஒவ்வொரு மேடையிலும் அவர் வைக்கிற பங்களிப்பு வித்தியாசமானது. இன்னைக்கு எல்லாரும் ஒரே ஒரு கணம் உங்க வலது கரத்தை உயர்த்தி நம்முடைய ஆண்டவரை பார்த்து கேளுங்கள். தகப்பனே, இந்த 3 நாட்களிலும் எனக்கென்று நீர் வைத்திருக்கிற பங்கை என்னை பெற்றுக்கொள்வதற்கு அமீன் ஆண்டவர் கிருபை தருவீராக. ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க ஐயா. இந்த இடத்துல நான் அல்ல பிரச்சனை, பாஸ்டர் ஜஸ்டின் மோசஸ் அல்ல பிரச்சனை. நம்ம அறியாத ஒருவர் இந்த மைதானத்தில் இந்த சப்த எல்லைக்குள் அவர் உலாவிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் உண்மையா ஜெபம் பண்ண போறீங்க? தங்கச்சிமார் ஜெபிக்கிறீங்களா? தம்பிமார் ஜெபிக்கிறீங்களா? ஐயாமார் ஜெபிக்கிறீங்களா? உங்களுக்குரிய பங்கு அதை வாங்கிட்டு தான் இன்னைக்கு வீட்டுக்கு போகணும். அதை வாங்கிட்டு தான் புது வருஷத்துக்குள்ள போகணும். அதை வாங்கிட்டு தான் தொடர்ந்து முன்னால போகணும். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவரை பார்த்து ஆவியானவரேன்னு கூப்பிடுங்க. சத்தம் உயரட்டும். இந்த சத்தம் பத்தாது. இங்க நாம் பிரச்சனையே இல்லை. நீங்களும் கத்தருந்தா இது ஒரு பெரிய கன்வென்ஷனை நான் நினைக்கவே இல்லை. இது கத்தருடைய பங்கு பரிமாறப்படுகிற ஒரு பந்தி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பசியா தொடர்ந்துள்ள ஊழியத்திற்காக உங்களுக்குரிய பங்கை என் ஆண்டவர் கொடுக்க வந்திருக்கிறார். பாசமா, உங்களுக்குரிய பங்கை கத்தர் கொடுக்க வந்திருக்கிறாருமா. விசுவாச பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்குரிய பங்கை இன்னைக்கு ராத்திரி கொடுக்கும்படி வந்திருக்கிறார். எத்தனை பேர் கருத்தா ஜெபிக்கிறீங்க? ஒருவேளை கை உயர்த்த முடியலைன்னா தாழ்த்தி கொள்ளலாம், தப்பில்லை. ஆனா சத்தம் மட்டும் அடக்கிக் கொள்ளவே கூடாது. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யுங்க. இப்ப சிலரை ஆவியானவர் அந்நிய பாஷையில ஜெபிக்க வைப்பார்ல. ஒருவேளை ஆவியானவர் உங்களை அந்நிய பாஷையில ஜெபிக்க வைப்பார் என்று சொன்னால் நீங்க அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். ஆனா உண்மையாகவே இந்த வார்த்தையை உணர்கிறவர்களால் மௌனமாய் இருக்க முடியாதுன்னு மட்டும் எனக்கு தெரியும். இந்த இடம் முழுவதும் ஒரு தேவ பிரசன்னம் மூடுகிறது. மகிமை. Thank you Lord. அக்கா ஜெபம் பண்ணுங்க. அண்ணன் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நான் தெளிவா சொல்றேன். இந்த செய்தி எந்த இடத்தில் எல்லாம் கேட்கப்படுகிறதோ, சிலருடைய சிரசில் பங்கு கொடுக்கப்படுகிறது, சிலருடைய கைகளில் பங்கு கொடுக்கப்படுகிறது, சிலருடைய மாப்பிசைகிற தொட்டியில் பங்கு கொடுக்கப்படுகிறது, சிலருடைய பலிபீடங்களிலே பங்கு கொடுக்கப்படுகிறது, சிலருடைய ஊழிய களத்திலே பங்கு கொடுக்கப்படுகிறது. அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் ஒரு கணம் ஆவியில் நிரம்பி கைகளை தட்டி ஏன் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது? மகிமை. சத்தம் உயரட்டும். சோர்ந்து போன அநேக இருதயம், சோர்ந்து போன அநேகர் இன்னைக்கு ராத்திரியில் பலனடைய போகிறாங்க. ஐயா, என்னை நீர் ஊழியத்திற்கு அழைத்தது உண்மைதானா? என்னை அபிஷேகித்தது உண்மைதானா? கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற பங்கு என்ன என்று கேட்கிற சில பிள்ளைகளை இன்றைக்கு ராத்திரி பாத்திரம் நிரம்பி வழிய போகிறார், நிரம்பி வழிய செய்ய போகிறார். பேதுருவே, இதோ உனக்காக ஒரு பங்கை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஜீசஸ் ரீபா ஷகதரஹதனரியா. மகிமை, தேவ மகிமை இந்த தேசத்தை மூடுது. என் சத்த எல்லை முழுவதும் ஒரு தேவ மகிமையை பார்க்கிறேன். சிறலாரை அடக்க முடியாத அளவிற்கு ஒரு அபிஷேகம் புறப்பட்டு வருகிறது. சில பிள்ளைகளின் மேல் ஆவியானவருடைய கரம் இன்றைக்கு ராத்திரி வைக்கப்படுகிறது. இயலாமை என்று சொல்கிற ஒன்றில் நீங்க மறைந்திருக்கிற ஒரு மனிதரா இன்னைக்கு இரவில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பங்கோடு நான் வந்திருக்கிறேன்பா, உன்னுடைய பங்கோடு நான் வந்திருக்கேன். உனக்கு நான் உதவி செய்ய போறேன். என் பிள்ளைக்கு நான் உதவி செய்ய போகிறேன். அநேக நாட்களாய் நீ அழுதாயே,
அநேக நாட்களாய் நீ அங்கலாய்த்தாயே, அநேக நாட்களாய் என் சமூகத்திலே கேட்டாயே. ஆண்டவர் சொல்லுகிறார், அநேகருடைய கண்ணீருக்கு பதிலாய் என் தேவனாகிய கர்த்தர் பங்களிக்கும்படி வெளிப்பட்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி சொல்லுகிறேன். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆர்ப்பரிப்பா சொல்லுங்க. அல்லேலூயா சத்தமா அல்லேலூயா ஆர்ப்பரிப்பா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் கிருபை செய்வாராக. இங்க வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. பேதுரு சொல்லுவார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்கிற எனக்குரிய பங்கை இந்த நாளில் நான் பெற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். எந்த ஒரு மனுஷன் அவருடைய பந்தியில் அவரோடு கூட இணைக்கப்படுகிறானோ அவனுக்குரிய பங்கை பரலோகத்தின் தேவன் இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த நாட்களில் பரிசுத்த கர்த்தர் உங்களுக்கு தேவையான பங்கை பரத்திலிருந்து கட்டளையிடுவாராக. ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்றைக்கு இரவிலே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆவியானவர் கிருபை செய்வாராக. சற்று நேர தியானத்திற்காக இன்னொரு காரியத்தை படிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம். அன்பு போதக தகப்பனார் அவர்கள் இந்த வார்த்தையை மிக அழகாய் நமக்கு உச்சரித்தார்கள். மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 28ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 28ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது 18ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியம். எல்லாரும் சேர்ந்து படிங்களாம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு முறை கூட சொல்லுங்க. மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். ஆமென். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இடத்துல இயேசு சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் பிதாவாகிய தெய்வத்தால் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், பிதாவாகிய தெய்வத்தால் இயேசுவுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம். இப்ப இயேசு யார்? வானத்திலும் பூமியிலும் உள்ள அனைத்தின் மேலும் அதிகாரம் உள்ள இயேசு. எல்லாரும் இணைந்து சொல்லுங்க, அதிகாரம் உள்ள இயேசு. ஒரு முறை கூட சொல்லுங்க, அதிகாரம் உள்ள இயேசு. ஒரு முறை கூட சொல்லுங்க, அதிகாரம் உள்ள இயேசு. பைபிள் சொல்லுது, இயேசுவினிடத்தில் இருக்கிறவைகளில் எனக்கும் என்ன இருக்கிறது? பங்கு இருக்கிறது. அவரை குறித்து பைபிள் சொல்லுது, வானத்தில் உள்ளவைகளின் மேல் அவருக்கு அதிகாரம் உண்டு, பூமியில் உள்ளவைகளின் மேல் அவருக்கு அதிகாரம் உண்டு. அப்ப வேதாகமத்தின் இங்கே வாசிக்கிற வசனத்தின்படி அவரிடத்தில் இருக்கிற அதிகாரத்திலே எனக்கும் ஒரு பங்குண்டு. நான் இந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன். நீங்கள் இந்த வசனத்தை விசுவாசித்தால், வார்த்தையை விசுவாசித்தால் ஒரு ஆமீன் சொல்லலாம். இயேசுவினிடத்தில் என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. வானத்திற்குரியவைகளின் மேல் அதிகாரம் இருக்கிறது, பூமிக்குரியவைகளின் மேல் அதிகாரம் இருக்கிறது. பைபிள் என்ன சொல்லுது? இயேசுவினிடத்தில் இருக்கிற நன்மைகளில் எனக்கும் என்ன இருக்கிறது? பங்கு இருக்கிறது. அப்படியானால் அவரிடத்திலிருந்து செயல்பட்ட, அவரிடத்திலிருந்து வெளிப்பட்ட, அவரிடத்திலிருந்து கிரியை செய்த, அவரிடத்திலிருந்து அற்புதங்களை நடப்பித்த அந்த அதிகாரத்தில் அவரை விசுவாசிக்கிற எனக்கும் பங்குண்டா இல்லையா? அல்லேலூயா. நான் சொல்லுகிறதை ஆம் என்று ஆமோதிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா.
அநேக நேரத்தில் ஊழியர்கள் பலரும் பாஸ்டர் அந்த கிருபை எனக்கு இல்லை பாஸ்டர். நான் எப்படியும் ஒரு மாதத்துக்கு ஒரு 5-6 போதகர் முகாமாகிலும் நான் பேசுவேன். அநேகரிடத்தில் பேசும் பொழுது அந்த கிருபை எனக்கு இல்லை பாஸ்டர், அந்த வரம் எனக்கு இல்லை பாஸ்டர், அந்த வல்லமை எனக்கு இல்லை பாஸ்டர் அப்படிம்பாங்க. உங்களுக்கு எதுக்கு வேணுன்றேன். அல்லேலூயா. நமக்கு அது எக்ஸ்ட்ரா தேவையில்லை. அவரிடத்தில் இருக்கிறவைகளில் எனக்குரிய பங்கு கிடைச்சா போதுமனே. அல்லேலூயா. அப்ப நான் தெளிவா சொல்லுவேன், அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவரிடத்தில் இருக்கிறவைகளில் பங்கு கிடைச்சா போதும், இந்த தேசத்தை அசைக்கலாம். ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கனே. நான் சொல்லுது புரியுதா உங்களுக்கு? அவரிடத்தில் என்ன இருக்கிறது? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இருக்கிறது. பேதுருவுக்கு என்ன சொல்லுகிறார்? என்னிடத்தில் உனக்கு பங்கு தர முடியாதுன்றார். அப்போ ஒரு மனுஷன் அவரால் கழுகப்படுவதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும் பொழுது இயேசுவில் வெளிப்படுகிற கிரியைகளில் எனக்கும் ஒரு பங்குண்டு. அப்ப இன்னைக்கு ராத்திரி ரட்சிக்கப்பட்ட எல்லா தெய்வ பிள்ளைகளும் சொல்லணும், அப்படியானால் எனக்கும் பங்குண்டு. அபிஷேகம் பண்ணப்பட்ட அத்தனை தெய்வ பிள்ளைகளும் சொல்லணும், அப்படியானால் எனக்கும் பங்குண்டு. ஆமே, தோத்திரம். பிதா குமார பரிசுத்தாவியின் நாமத்தில் மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்று தெய்வத்தை ஆராதிக்கிற எல்லா தெய்வ மக்களும் சொல்லணும், அப்ப எனக்கும் பங்குண்டு. அல்லேலூயா. இந்த வேதாகமத்தை கையில் எடுத்து இந்த மலை தேசத்தில் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிற எல்லா தெய்வ மக்களுக்கும் சொல்லுகிறேன், அத்தனை பேருக்கும் அவரிடத்தில் இருக்கிறவைகளில் பங்குண்டு. ஆமென் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நமக்குள்ளதை வாங்கிட்டு தான் இன்னும் வீட்டுக்கு போகணும். ஏன்னா நமக்கு உங்கள் ஏரியாவில் ரேஷன் கொடுப்பாங்களா? ரேஷன் நீங்கள் தமிழ்நாடா கேரளாவா? உங்களுக்கும் ரேஷன் இருக்குல்ல? தோத்துறோம். இந்த மாதம் ரேஷன் அடுத்த மாதம் தருவாங்களா? தரமாட்டாங்க. அன்னன்னைக்கு வாங்கிடணும். அப்போ இந்த 3 நாளைக்கும் என்ன ரேஷன் இருக்குதோ அதை கரெக்டாக வாங்கிட்டு தான் அவரை விடணும். நடக்காது, தராமல் முடியாது, தந்தே ஆகணும். அல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, வாங்காமல் விடாதீங்கன்னு. வாங்காமல் விட்டாதீங்க பாஸ்டர். விட்டா போச்சு, விட்டா போச்சு, விடாத விடாத விட்டா போச்சு. ஏன்னா இன்னைக்குள்ள ரேஷன் நாளாக கிடைக்காது. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உங்க பக்கத்தில் யாராவது கர்த்தருக்குள் நித்திரை அடைகிறார்களா? அவர்கள் பாக்கியவான்கள், கடைசியில் புதைக்கப்படுவார்கள். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க நல்ல பிள்ளைகள். மணி என்னாச்சு? போச்சு. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஆர்ப்பரிப்பா சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசுவினிடத்தில் எனக்கு பங்குண்டு. அப்படியானால் அவருடைய அதிகாரத்திலும் எனக்கு, ஆமாவா இல்லையா? அப்ப இப்ப வாய்களை திறந்து சொல்லணும், இயேசுவே உம்முடைய அதிகாரத்தில் எனக்கு பங்கு உண்டு. ஒரு முறை கூட உச்சரிங்க. நான் ஏன் பேச வைக்கிறேன் தெரியுமா? எனக்கு பேச தெரியாததுனால அல்ல, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நீங்க எதை உச்சரிப்பீங்களோ அதை நீங்க வாங்கிட்டு தான் வெளியே போவீங்க. நான் சொல்றது புரியா இல்லையா? சில ஆட்கள் உட்கார்ந்துருப்பான், பேசல நீ, உனக்கு பேச தெரியுதுமா பார்ப்போம், அந்த உலக்கையை முழுங்கின மாதிரியே இருப்பான்னு. ஆனால் நம்ம ஆட்கள் அப்படி தெரியல. உங்களை நான் ரொம்ப பாராட்டுறேன். இதே மாதிரி 3 நாள் இருந்தீங்கன்னா நானும் சந்தோஷமாக வீட்டுக்கு போவேன், இல்லாட்டாலும் வீட்டுக்கு போவேன். அது வேற. இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாருமே நாளைக்கு வாங்க, என்ன நிறைய பேரை கூட்டிட்டு வாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும், பரவாயில்ல, முடிக்கிறத சொன்னேன். ஆண்டவர் நல்லவர். ஒரு அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல மத்தேயு எழுதிய சுவிசேஷத்துக்கு வாங்க. அங்கே ஆண்டவர் ஒரு பங்கு கொடுக்கிறத நம்ம பார்க்க முடியுது. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை இப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தை படிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்முடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எல்லாரும் கடைசி வேட சொல்லுங்க, அவர்களுக்கு
அதிகாரம் கொடுத்தார். அப்படியானால் இயேசுவினிடத்தில் இருக்கிற அதிகாரத்தில் அவரை பின்பற்றுகிற அத்தனை சீஷனுக்கும் என்ன உண்டு? பங்குண்டு. அல்லேலூயா. அவரிடத்தில் இருக்கிற அதிகாரத்தில் அவரை பின்பற்றுகிற அத்தனை சீஷர்களுக்கும் என்ன இருக்கிறது? நீங்க யார்? பைபிள் சொல்லுது, நீங்கள் உலகமெங்கிலும் போய் சகல ஜாதிகளையும். அப்போ நீங்கள் யாருன்னு கேட்டால் சில சொல்லுவோம், நான் பெந்தேகோஸ்துக்காரன்பா. யாது காரா இருந்தாலும் சரி, முதல்ல பைபிள் சொல்லுது, யூ ஆர் எ டிசைபிள்ஸ், நீங்கள் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து கேட்கிறேன், பஸ்ஸையா நான் இயேசுவை பின்பற்றுகிறவன் என்று சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரியலி? அப்ப பைபிள் சொல்லுது, சீஷர்களுக்கு அதிகாரத்தில் பங்கு. யாருக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? பைபிள் சொல்லுது, அவர் சீஷர்களை தம்மிடத்தில் அழைத்து அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார் பாருங்க. அசுத்தாவிகளை துரத்தவும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு என்ன செய்தார்? அப்போ மத்தேயு 10:1 சொல்லுகிறது, அதிகாரத்தில் பங்கு. சொல்லுங்க, அதிகாரத்தில். சரி, லூக்கா எழுதிய சுவிசேஷம் 9 வாங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் 9 இதே வாக்கியம் இருக்கிறது. 9 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 2 படிக்கலாமா? அவ தம்முடைய படிக்கிறீங்களா? எங்கூட படிக்கலாம்ல, கண்ணு தெரியும், எல்லாரும் படிங்க. அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ராத்திரி நான் நல்லா ஒன்று புரிந்து கொள்கிறேன். நீங்கள் தேவனால் வரவழைக்கப்பட்ட ஒரு நோக்கம். பைபிள் தான் சொல்லுது, வரவழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப தெய்வ ஜனங்கள் இந்த தேசத்திலே அடிமைப்பட்டவர்களாய் அல்ல, பயப்படுகிறவர்களாய் அல்ல, சோர்வுற்றவர்களாய் அல்ல, தயங்குகிறவர்களாய் அல்ல, தடைபட்டவர்களாய் அல்ல, அதிகாரம் உள்ளவர்களாய் இந்த தேசத்தில் வாழ்வதை என் சர்வ வல்லமையுள்ள தெய்வம் விரும்புகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தம் அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப எனக்கு இயேசு கிறிஸ்துவில் வெளிப்பட்ட அதிகாரத்திலே எனக்கு ஒரு பங்கு இருக்கு. ராமேன் சொல்லுங்க. அப்ப இந்த கன்வென்ஷனுடைய முதல் நோக்கம் என்ன? இயேசுவில் இருக்கிற அதிகாரத்தில் எனக்குரிய பங்கு என்ன செய்யணும்? வாங்கணுமா இல்லையா? எதுக்குன்னு இப்ப வாங்கணும்னு தீர்மானிச்சாச்சுனே. இயேசுவில் இருந்த அதிகாரத்தில் எனக்குரிய பங்கு இன்னைக்கு என்ன செய்தரணும்? நான் தெரியாம கேட்கிறேன், எதுக்குன்னு. வாங்குறீங்களா இல்லையா? தியானமா வேணாமா? தியானம்ன்றவங்க ஒரு கை தூக்குங்க. வேணுமா இல்லையா? இருக்கட்டும், எதுக்குன்னு வேணும். இப்ப நீங்க முடிவு பண்ணிட்டீங்க, இன்னைக்கு வாங்காம என்ன செய்யப்படாது. காலத்தை 10 மணி ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ரேஷனை வாங்கிட்டு தான் போகணும். நீங்க டிசைட் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நான் தெரியும் உங்களுக்கு ரேஷன் கொடுக்கலாம். எதுக்குன்னு? சாப்பிடுறதுக்கா? இல்லை இப்ப என்ன பட்னியா கிடக்குறிய? எதுக்குன்னு? ஆண்டவர் ஒரு மனுஷனை அதிகாரப்படுத்துகிறார் என்று சொன்னால் அதனுடைய நோக்கம் என்ன? ஜனங்களுக்கு நன்மை செய்யணும். எதுக்கு? அந்த 9 அதிகாரம் போச்சு. 9 அதிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தோத்திர சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தை கொடுத்தார். இப்போ ஒரு வசனத்தை ஒன்று படிங்க. யாராவது ஒருத்தர் படிப்பீங்களா தமிழ்ல? அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 10 அதிகாரம் 38 வசனத்தை படிங்க. இந்த அதிகாரத்தை வச்சு இயேசு என்ன செய்தார்னு பார்ப்போம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணியிருந்தார்.
தேவன் அவருடனே கூட இருந்தபடியினால் அவர் எப்படி இருந்தாராம்? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நன்மை செய்கிறவராய். சொல்லுங்க அந்த வார்த்தையை ஒரு முறை கூட சொல்லுங்க, நன்மை செய்கிறவரா. அப்ப இயேசுவுக்கு அதிகாரம் கொடுக்க காரணம் என்ன? நன்மை செய்யணும். அப்ப இயேசுவின் அதிகாரத்தில் நமக்கு பங்கு தர காரணம் என்ன? இயேசுவை பின்பற்றுகிற நான் இந்த மலை தேசத்தில் தேவையுள்ள அத்தனை ஜனங்களுக்கும் நான் நன்மை செய்யணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவர் என்னை அதிகாரப்படுத்தினால் நிச்சயமா பாஸ்டர் நான் நன்மை செய்வேன் என்று சொல்கிறவர்கள் மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி காண்பீங்க. அருமையா, ரியலி, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் ஏதாவது செய்யாம இருக்க மாட்டேன். அல்லேலூயா. ஆனா காசு வாங்க கூடாது. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். பட்சபாதம் பார்க்கக்கூடாது. நீங்க யாவருக்கும் செய்யணும். அப்ப இன்னைக்கு முதலாவது நாளிலே என் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளுக்கு என் அதிகாரத்தில் பங்குண்டவர்களுக்கு சொல், இந்த உலகத்திலே நான் நன்மை செய்தது போல அவர்களும் நன்மை செய்வதற்காக இன்றைக்கு ராத்திரியில் என் அதிகாரத்தில் அவர்களுக்கு பங்களிக்க போகிறேன். தேசத்தில் ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் உண்டாவதாக. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியுமா? நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் அதை செய்வதற்கு காரணம் என்ன? 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் லூக்கா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுவதற்காக. அப்ப இன்னைக்கு ராத்திரியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், சீஷர்களுக்கு என்னுடைய அதிகாரத்தை கொடுப்பதற்கான ஒரு காரணம், தேசத்திலே என் பிள்ளைகள் சுவிசேஷ பணியை தீவிரமாய் செய்வதற்காக. அல்லேலூயா. இந்த ரெண்டு செய்ய முடியும்னு நீங்க பிராமிஸ் பண்ணீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்குரிய ரேஷன் கிடைக்கும். அல்லேலூயா. சில ஆட்கள் விளக்கை கொளுத்தி மரக்காலின் கீழ் வைக்கிறவர்கள் உண்டு. எல்லா மீட்டிங்களும் எனக்கு கிருபை தாங்கப்பா, எனக்கு வல்லமை தாங்கப்பா, எனக்கு வரங்கள் தாங்கப்பா, எனக்கு அபிஷேகம் தாங்கப்பா, எனக்கு மகிமை தாங்கப்பான்னு வாங்கி நேர கட்லிகளை கொண்டு ஒழிச்சு. அப்புறம் இனி எப்பா பாப்பா அடுத்த கன்வென்ஷனுக்கு மறுபடியும் வருவான், தாங்கப்பா தாங்கப்பா. உடனே ஆண்டவர் சொல்ல, தந்ததை எங்களை கொண்டு போட்டா கோமாளி. அல்லேலூயா. 10 வருஷமா நானும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லா கூட்டத்திலையும் வந்து காக்களை வாங்கிட்டு போறேன். கணக்கு பார்த்தா இப்போ 20 கிலோ சேர்ந்துருக்கணும். ஆமை தோத்திர பார்த்தா 200 கிராம் கூட இல்லை. பெப்பரை பேன்னு உட்காந்துருக்கேன். தோத்திர தந்தது எங்க? அதை தேடி பார்க்குறேன். அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நீங்கள் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். ஆண்டவரே, ஆவியானவருக்கு சொல்லணும், ஆண்டவரே என் கண்களுக்கு முன் உதவி தேவைப்படுகிறவர்களுக்கு நான் உதவி செய்வதற்கும், என் கண்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கிக்கப்படாத இடங்களிலே ஆமென் தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கிப்பதற்கும் இன்றைக்கு ராத்திரி பொழுதிலே உம்முடைய அதிகாரத்தில் எனக்குரிய பங்கை என் ஆண்டவராகிய கர்த்தர் கட்டளையிடுவீராக. ராமேன் சொல்லுவீங்களா? ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோமா? மணி 8:50 ஆகி போச்சு. மணி 8:50 ஆகி போச்சு. நம்ம இதோடு முடிச்சுக்குவோமா? ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம்னே, அப்புறம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா அடுத்து ஆரம்பிச்சா 1/2 மணி நேரம் ஆகிடும். பட் நீங்கள் வீட்டுக்கு போகிறது பிந்தும் இல்லை. என்ன செய்வோம்? 2 வசனம் கூட எடுத்துக்கிறீங்களா? இங்கே பாருங்க, பெப்பரை பேன்னு பார்க்கறது. அல்லேலூயா. சோதரர் யோவான் எழுதிய சுவிசேஷம் இயேசுவில் எப்படியெல்லாம் வல்லமை வெளிப்பட்டுச்சுன்னு பார்க்கலாமா? இயேசுவினிடத்திலிருந்து வெளிப்பட்ட அதிகாரத்தை பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரத்தை பாருங்க. யோவான் 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. இயேசுவுக்கு இருந்த அதிகாரம் என்ன? யோவான் 5ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதனுடைய 21 22 வசனங்களை ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 21 22. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் ஆமென் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல்
நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த அதிகாரத்தில் எனக்கு, சொல்லுங்க, இந்த அதிகாரத்தில் எனக்கு. அதனால தானே பேதுருக்கிட்ட சொன்னா, நீ பூமியில் எது கட்டுகிறாயோ அது பரலோகத்திலே கட்டப்படும், நீ பூமியில் எதை கட்டவிழ்ப்பாயோ அது பரலோகத்தில் என்ன செய்யப்படும். அப்ப இன்னைக்கு தைரியமா சொல்லுங்கம்மா. நீங்க நினைப்பீங்க, பாஸ்டர் இன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு மட்டுமல்ல விடுதலை, உங்கள் மூலம் அநேகருக்கு விடுதலை. மறுபடியும் சொல்றேன், எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதான்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு விடுதலை தருவதற்காக இன்றைக்கு ராத்திரி உங்களை அழைத்து வரவில்லை, உங்கள் மூலம் அநேகருக்கு விடுதலை உண்டாகும்படி உங்களுக்கு நான் அழைத்து வந்திருக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நியாய தீர்ப்பு செய்கிற ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது போல அவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அதிகாரத்தை கர்த்தர் கையளிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதே அதிகாரம் 25, 26, 27 வசனங்களை ஒன்று படிங்க பாஸ்டர். மரித்தோர் தேவனுடைய குமாரனுடைய சத்தத்தை கேட்கிற காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது, அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்றும் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் பிதாவானவர் தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மிலே தாமே ஜீவனுள்ளவராய் இருக்கும்படி செய்திருக்கிறார். 27, அவர் மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியினால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. என் ஆண்டவர் இயேசு அதிகாரம் உள்ளவர். வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரம் உள்ள அந்த சர்வ வல்லமையுள்ள இயேசுவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். இன்னைக்கு நாம் பிரசங்கிக்கிற இயேசு அதிகாரம் உள்ளவர். ஒரு என்ன அதிகாரம் உள்ளவர்? சகல வியாதிகளின் மேலும் அதிகாரம் உள்ளவர், சகல நோய்களின் மேலும் அதிகாரம் உள்ளவர், சகல பிசாசுகளின் மேல் அதிகாரம் உள்ளவர். மாத்திரமல்ல, சகல மனுக்குலத்தின் மேலும் நியாய தீர்ப்பு செய்வதற்கு அதிகாரம் உள்ள இயேசுவுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அதிகாரத்தில் என் பிள்ளைகளுக்கு என்ன செய்திருக்கிறேன்? பங்கு கொடுத்திருக்கிறேன். ஒரு ஆமென், ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கணை எழும்பி நிற்போமா? எழும்பு போ, வேற வழி இல்லை. எழும்பு முடியும்னா நான் பார்க்குறேன். ஒரு 10 நிமிஷம் ஜெபத்தில் நடத்துகிறேன். அல்லேலூயா. ஒரு செய்தியை கேட்டு போகக்கூடாது. எதை படிக்கிறோமோ அந்த பங்கை வாங்கிட்டு தான் அடுத்த வேலை. ராமே, இது ஆழமாக பேசணும். ஆனால் திறந்த வெளி கூடுகை ஆனதுனால நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த அதிகாரத்தில் என் பிள்ளைகளுக்கு பங்குண்டு. நீ சீஷனாய் இருந்தால், நீ சீஷனாய் இருந்தால், நீ உண்மையாய் இயேசுவை விசுவாசிக்கிற ஒருவனாய் இருந்தால், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாய் இருந்தால், இயேசுவுக்காக வாழ தங்களை அர்ப்பணித்த ஒரு மனுஷனாய் இருந்தால், இயேசுவின் சித்தம் செய்கிற ஒரு மனுஷனாய் இருந்தால். எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி பஸ்ரியா ஒரு அதிகாரம் என் வாழ்க்கையில் வெளிப்படணும், ஆண்டவருடைய வல்லமை எனக்கும் வேணும், என் மூலம் அநேகருக்கு வேணும். இன்றைக்கு ராத்திரி விரும்புகிறவர்கள் அமை ஸ்தோத்திரம். செய்தி முடியலை, நேரம் முடியும் பொழுது நான் நிறுத்துவேன். உங்க 2 கைகள் அப்படியே பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, அப்படியே பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு கணம் உங்க முகத்தை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த செய்தியை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல, இந்த செய்தி எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல, அம்மை தோத்தருக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரியல, ஆனால் நீங்கள் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களோ, தேங்க்யூண்ணே அம்மை தோத்தர், அப்படி நீங்கள் ஜோமன் ஆரம்பிங்க. அப்பா, உம்மிடத்தில் வெளிப்பட்ட அந்த அதிகாரத்தில் எனக்கு பங்குண்டியா,
எனக்கும் உண்டு பாஸ்ரையா. ஒரு இயேசு செய்ததை செய்வதற்கு உங்களை என்னையும் கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த மலை தேசத்தில் வாழ்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு ராத்திரி அவருடைய அதிகாரத்தின் பங்கு 2 காரியம். அவர் வந்த நோக்கத்தை உங்களில் நிறைவேற்ற போகிறார். ஆமென். 1, உங்களில் அவருடைய அதிகாரம் வெளிப்படணும். 2, அந்த அதிகாரத்தின் பங்கு உங்களுக்கு வெளிப்படணும். வாய் திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. இப்ப சிலரை கர்த்தர் விடுவிக்க போறார்னே. முதலாவது, உங்கள் விடுதலையில் அவருடைய பங்கு. அவருடைய விடுதலையில் உங்களுக்குரிய பங்கு வெளிப்பட போகிறது. சில வியாதியஸ்தர்களை கர்த்தர் சுகமாக்க போகிறார். சில வியாதிகளின் மேல் தேவனுடைய வல்லமை இறங்கி வர போகிறது. இன்றைக்கு ராத்திரி சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க. நான் தெளிவா சொல்றேன், எனக்கு வரம் இருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா அவருடைய அதிகாரத்தின் பங்கு எனக்கு இருக்கிறது. அந்த தைரியத்துல தான் 27 வருடமாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி உங்களை பார்த்து நான் சொல்றேன், அவருடைய அதிகாரத்துல பங்கு. இன்னைக்கு கர்த்தர் உங்களை கூட்டிட்டு வந்தது எதுக்கு தெரியுமா? அவருடைய அதிகாரத்தை உனக்கு தரும்படி ஜெபம் ஆரம்பிங்க. ஜெபிக்க ஜெபிக்க சத்தம் உயரட்டும். தேங்க்யூ. சத்தம் உயரட்டும். தேங்க்யூனே, தேங்க்யூனே. உங்க ஜெபத்துக்கு நன்றினே. இந்த மலை தேசத்தில் அநேகரை கொண்டு கர்த்தர் மகிமையானவைகளை செய்ய போகிறார். அடுத்த தலைமுறைகளிலே இந்த இடத்தில் இருக்கிற அநேகரை ஆண்டவருடைய ஊழியத்திற்காக என் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார். இந்த தேசத்தில் இருக்கிற அநேக குடும்பங்களை அவருடைய ஊழியத்திற்கென்று ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறத நீங்க பார்ப்பீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் யாரை அதற்கென்று தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களால் இனி மௌனமானிக்க முடியாது, மௌனமானிக்க முடியாது. தேங்க்யூனே, தேங்க்யூனே, தேங்க்யூனே. சத்தமா சொல்லுங்க, இயேசுவேன்னு சொல்ல ஆரம்பிங்க. கண்கள் மூடப்படட்டும். இப்ப நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, நீங்க ஜெபிக்க 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 உங்க மேல வெளிப்படுகிற ஒரு அதிகாரம். அது எதுக்கு தெரியுமா? உங்களுடைய கட்டுகளை கர்த்தர் உடைக்க, உங்கள் கட்டுகளை கர்த்தர் உடைக்க, உங்கள் வியாதிகளை கர்த்தர் உடைக்க, உனக்கு விரோதமாக எழும்புகிற சில சாத்தானுடைய வல்லமைகளை இன்னைக்கு ராத்திரி உடைக்கும்படி. அவ்வளவுதான். சத்தம் உயர ஆரம்பிக்கட்டும். துதிக்கிறவர்கள் துதிக்கலாம், ஆராதிக்கிறவர்கள் ஆராதிக்கலாம், ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்கலாம். எப்படி உங்களால் தேவனை உயர்த்த முடியுமோ அப்படி உயர்த்தலாம். ஆமென். இந்த மைதானம் முழுவதும் தேவனுடைய வல்லமை மூடிக்கொண்டிருக்கிறது. ஆமென். விடுதலைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். விடுதலைக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரதர் ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை ஆண்டவருடைய வல்லமை முதலாவது எனக்கு வேணும். ஆண்டவரே எனக்கு வேணும் இயேசுப்பா. என் குடும்பத்தில் விடுதலை வேணும், என் வீட்டில் விடுதலை வேணும், என் ஜெப வாழ்க்கையில் விடுதலை வேணும், என் பிள்ளைகளுக்கு விடுதலை வேணும், என் வீட்டுக்குள்ள விடுதலை வேணும், என் ஊழியத்தில் விடுதலை வேணும் என்கிற கூப்பிடுகிற சில சத்தங்கள் இன்னைக்கு ராத்திரி உயர்த்தப்படுகிறது. ஆவியானவர் மிக தெளிவாய் சொல்லுகிறார், இப்பொழுது என்னுடைய வல்லமையை இந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறேன். அநேகரை கர்த்தர் விடுவிக்கிறார். விடுதலை விரும்புகிற பிள்ளைகள் கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பி. எஸ், இந்த மைதானத்தின் மேலே, இந்த மைதானத்தின் மேலே ரீபா சகதர கதரமா சத்த உயரட்டும். Thank you Lord. சத்த உயரட்டும். அநேகருடைய ஊழியத்திலே ஒரு விடுதலை நடக்கிறது. ஆவியானவர் இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறார், விடுதலை கொடுப்பதற்கு முன்னாலே விடுதலை அனுபவிக்கணும்னு சொல்லுகிறார். ஊழியத்திலே விடுதலை, ஊழியத்திலே விடுதலை கர்த்தர் தெளிவாய் சொல்லுகிறார். ஆத்துமாவிலே விடுதலை, சரீரத்திலே விடுதலை, வாழ்க்கையிலே விடுதலை, ஊழியத்திலே விடுதலை. ரிசீவ் ரிசீவ் ரிசீவ். ரீபா காத்தா ராகதனா. எவ்வளவு சத்தமாய் இயேசுவை கூப்பிட முடியுமோ சொல்லுங்க 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 சொல்லுங்க. இன்றைக்கு ராத்திரியிலே அவருடைய வல்லமை ரீபா ராகதனா சியாலபா இந்த ராத்திரி அநேகரால் நிற்க முடியாத அளவிற்கு வார்த்தையை அனுப்புகிறார் கர்த்தர். உன்னுடைய சரீரம் விடுவிக்கப்படுகிறது. உன்னுடைய பலகீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். உன்னுடைய பலகீனத்தை கர்த்தர் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு ராத்திரி வரும் விடுதலை. ரீமானா சந்தல ரிபர கத்தரபலபோசியா. தகப்பனே இன்றைக்கு ராத்திரி நேரத்தில் தோடு எல்லையில் காணப்படுகிற அத்தனை பிள்ளைகளுக்காய் அவருடைய சரீரத்திலே
நாமத்தில் ஒரு விடுதலை வெளிப்படட்டும் ஆண்டவரே. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு விடுதலை தகப்பனே. ஆவியானவர் சொல்லுகிறார், சரீர பிரகாரமான விடுதலை இப்பொழுது மைதானத்தில் வெளிப்படுகிறது. தேவ வல்லமை, தேவ வல்லமை